அனைவருக்கும் வணக்கம். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பயோகேஸ். அதாவது பயோகேஸ் வந்து எதில் வந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாடு வளர்க்குறோம் இல்லையா, மாடு வளர்க்குறதுல அந்த மாட்டு சாணத்தை வந்து இதில் கரைச்சி விட்டோம்னா, இதில் கரைச்சி விட்டு அது நல்லா ஒரு 20 நாள் வந்து நல்லா இதாகி அந்த இதிலேருந்து கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த கேஸை வந்து நம்ம அந்த பைப்லைன் மூலமாக நம்ம டைரெக்டாக வீட்டு லைனுக்கு வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இந்த பயோகேஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டைரெக்டாக சாணியை வந்து ஒரு தோட்டத்துலேயோ இடத்துலையோ கீழே போடுறப்ப வந்து பசுமை இல்ல வாயுக்களை வந்து உண்டாகும். அதனால வந்து நம்மளோட காலநிலை மாற்றம் வந்து கொஞ்சம் மாறுறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம். அந்த நம்ம சாணியை வந்து இந்த பயோகேஸில் இது பண்ணுறப்ப அதில் இருக்கிற என்ன சொல்கிறது, அந்த வாயு எல்லாத்தையுமே வந்து நம்ம கேஸாக கன்வெர்ட் பண்ணிடுறோம். அது போக அதில் இருக்கிற கழிவு வந்து ஸ்லரியாக வந்து வெளியேறும். அதை வந்து நம்ம செடிகளுக்கு இதுகளுக்கெல்லாம் போடுறப்ப அதிகமாக வந்து நமக்கு வந்து மகசூலும் கொடுக்கும். சரிங்களா? இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாடு வச்சுருக்கிற எல்லா ஃபார்மரும் இந்த பயோகேஸை வந்து போட்டிங்கன்னா வீட்டுக்கு தேவையான கேஸை வந்து நம்ம இதுலேயே உற்பத்தி பண்ணிக்கலாம். எல்பிஜி வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. இப்போ நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, பயோகேஸ் அங்கே சாணியை கரைச்சி விட்டோம்னா அந்த பலூனுக்குள்ளே வந்து சாணம் வந்து நல்லா மக்கி கேஸை மட்டும் அந்த பைப்லைன் மூலமாக எடுத்துகிட்டு வந்து இந்த அடுப்புக்கு வந்துடுது. நீங்கள் நார்மலாக கேஸ் எரிக்கிறத எப்படி எரிப்பீங்களோ அதே மாதிரி தான் இந்த இதுவும். டேரெக்டாக இந்த பாருங்கள் எவ்வளோ நல்லா எரியுதுன்னு பாருங்கள். கேஸை விட அதிகமாக சூப்பராக எரியும். வேகமாகவே சீக்கிரமாகவும் வேலை முடியும். நம்ம கேஸ் வாங்குகிற செலவை வந்து மிச்சப்படுத்தலாம். அதே மாதிரி சாணியை வந்து நம்ம வேல்யூ ஆடடாக நம்ம மாற்றுறோம். எல்லா ஃபார்மரும் இதை யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.